வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம அபவுட் அண்ட் அபவுட் டு இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அபவுட் டு அப்படின்னா ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செய்ய போறேன் அப்படின்னா அந்த சமயத்துல நான் அபவுட் டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு மீனிங்ல நம்ம யூஸ் பண்ண இன்னொரு வார்த்தை வந்து கோயிங் டு, செய்ய போறேன், பண்ண போறேன் அப்படின்னா நம்ம வந்து கோயிங் டு கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர்ல செய்ய போற ஒரு விஷயத்த நம்ம வந்து அபவுட் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த இடத்துல பி பிளஸ் அபவுட் டுன்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா எப்பவுமே அபவுட் டு வந்து கூட பி வேர்போட சேர்ந்து தான் வரும். இப்போ ஐ அப்படின்னா ஆம் அபவுட் டு, ஐ ஆம் அபவுட் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூ ஆர் அபவுட் டு, வி ஆர் அபவுட் டு, தே ஆர் அபவுட் டு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட், தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பையன் பேரு, பொண்ணு பேரு, கேர்ளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, பாயை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இதெல்லாம் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம இஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹி இஸ் அபவுட் டு, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அபவுட் டு பக்கத்துல பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு, ப்ரெசன்ட் வேர்பை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ ஐ, ஹி, ஷி, இட், இதுக்கெல்லாம் நம்ம வாஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். யூ, வி, தேக்கு வேர் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தே வேர் அபவுட் டு, ஹி வாஸ் அபவுட் டு, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அபவுட் டுக்கும் கோயிங் டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அபவுட் டு அப்படின்னா இம்மீடியட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றப்பதான் நம்ம வந்து அபவுட் டுவை யூஸ் பண்ணுவோம். ஸோ கோயிங் டுங்கிறது என்னன்னா நம்மளோட இன்டென்ஷன், நான் அதை செய்ய போறேன் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன். நான் படிக்க போறேன் அப்படின்னா நான் படிக்கணுங்கிறது ஒரு இன்டென்ஷன். ஸோ நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுனா அப்போ நம்ம வந்து கோயிங் டுவை யூஸ் பண்ணுவோம். பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எக்ஸாக்டா அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து டிவில வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால சீக்கிரமே மழை பெய்யலாம், இன்னும் 2 நாட்களுக்கு மழை பெய்யலாம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. 2 நாள்ல மழை பெய்யும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம சொல்லுவோம் இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்ப ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது நமக்கு தெரியாது. இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆகலாம், நைட்டு ஸ்டார்ட் ஆகலாம், நாளைக்கால ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா கூட நம்ம என்ன சொல்லுவோம், டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கோம், ஸோ இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மழை பெய்ய போகுது அப்படின்னு. பட் அதுவே நல்ல கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல மழை ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அபவுட் டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அபவுட் டு ரெயின் அப்படின்னா இமீடியட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நடக்க போற விஷயத்த பொறுத்து அது எவ்வளவு சீக்கிரம் நடக்க போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அபவுட் டுவை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு டவுட் எல்லாருக்கும் என்ன வரலாம் அப்படின்னா, பி டூ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம. அதுலயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஐ ஆம் டூ அப்படின்னாக்கா நான் செய்ய இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த ஐ எம் டூ, ஐ எம் கோயிங் டு, ஐ எம் அபவுட் டு, இதுக்கெல்லாம் என்னதான் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஐ எம் டூ, ஹி இஸ் டூ, ஷி இஸ் டூ அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்ம வந்து பிளான், அப்ஜெக்டிவ், எய்ம் இதை பத்தி எல்லாம் சொல்றப்போ நம்ம வந்து இந்த பி டூ அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ எம் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் அப்படின்னா நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா இதோட பிளானை பத்தி நான் சொல்றேன். என்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பிசினஸ் முடிவு பண்ணல, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன்னு இல்லை, பட் நான் தான் என்னுடைய பிளான் அப்படின்றனால ஐ எம் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையே நான் என்ன பிசினஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரத்திலே நான் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ எம் அபவுட்ங்கிறது இன்னும் சீக்கிரம், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஃபியூ டேஸ்லயோ ஃபியூ வீக்ஸ்லயோ ஒர்க் பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறப்போ நம்ம ஐ எம் அபவுட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பி டூ, கோயிங் டு அண்ட் அபவுட் டு இந்த மூணுக்குமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பேசிட்டு இருக்கப்போ குழந்தைங்க யாராவது ஜன்னல்ல கம்பியை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க, குழந்தை குதிக்க போறான் அப்படின்னா பாருங்க அவன் குதிக்க போறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப வேணா இந்த சமயம் வேணா அவன் கீழே குதிச்சிடலாம் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So look at the child, he is about to jump. So about to jump அப்படிங்கிறப்போ அவன் குதிக்க போறான், டக்குன்னு குதிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் பண்றதுக்காக நம்ம சொல்லுவோம். So look at the child, he is about to jump. அதே மாதிரி லேட் ஆயிடுச்சு, ப்ரொஃபஸர் தன்னோட லெக்சர் எப்போ வேணா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறப்போ ப்ரொஃபஸர் லெக்சர் தொடங்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அந்த ப்ரொஃபஸர் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் ஹிஸ் லெக்சர். ஸோ இந்த இடத்துல அபவுட் டு அப்படின்னா இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும், அவரோட லெக்சர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ரொஃபஸர் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் ஹிஸ் லெக்சர். இதே நம்ம வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க என்ன கரெக்டா போன் பண்ணப்ப தான் நான் சாப்பிட உட்காந்தே நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாப்பிட போனே நீங்க கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So I was about to have lunch when you called me. So நீங்க கால் பண்ணப்போ when you called me, I was about to have lunch. கடை சாத்த போன சமயத்துல நான் போனேன், அத ஒரு பொருளை வாங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கரெக்டா நான் போனேன், அப்பதான் க்ளோஸ் பண்ண இருந்தாங்க, நான் அந்த சமயத்துல போனேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சோ இந்த மாதிரி எக்ஸாக்டா அப்படி சொல்றதுக்கு நம்ம வெறும் about to இல்ல just about to அப்படி கூட நம்ம சொல்லலாம். So when I went there, they were about to close the shop. அப்படி சொல்லலாம். இல்லைன்னா they were just about to close the shop when I went there. அப்படி சொல்லலாம். So இந்த about to பதிலா just about to யூஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டா அந்த சமயத்துல அவங்க க்ளோஸ் பண்ண போனப்போ நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த டைமிங் இன்னும் க்ளோஸா சொல்றதுக்கு நம்ம just about to யூஸ் பண்ணலாம். சோ ஒரு பிசினஸோ ஏதோ ஒண்ணு நெகோசியேஷன்ல முடிஞ்சிருச்சு, நாங்க வந்து கடைசியா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறோம். சோ எப்ப வேணா சைன் பண்ணிடலாம், எவ்ரிதிங் இஸ் ஓவர், சைன் பண்ற வேலை மட்டும் தான் பாக்கி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம about to. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் கண்டிப்பா நடக்க போகுதுன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயோ ஃபியூ டேஸ்லயோ, அப்ப இந்த மாதிரி சமயத்துலதான் நம்ம வந்து about to யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நெகோசியேஷன் இஸ் ஓவர், we are about to sign the contract. இப்ப நம்ம பார்க்க போறது about. இந்த about எங்க யூஸ் பண்ணுவோம்? சோ about வந்து ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு இதை பற்றி, அதை பற்றி, இவங்கள பத்தி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம about யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு அப்ராக்சிமேட்டா நம்பரையோ டைமையோ எதையோ சொல்றதுக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா அப்பயும் நம்ம aboutங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்ப நாம இத பத்தி, அதை பத்தி, இவங்கள பத்தி, அவங்கள பத்தி இந்த மாதிரி சொல்றதுக்கு எப்படி about யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, சோ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ they are talking about the movie. அவன் எப்பவுமே பணத்தை பத்தி பேசுறான், சோ எப்பவுமே நடக்கிற விஷயம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ பணத்தை பத்தின்றதால about money. So he always talks about money. எனக்கு என் பேரண்ட்ஸை பத்தி ஒரே கவலையா இருக்கு அப்படின்னா about my parents, I am worried about my parents. சோ அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ், இங்க வந்து நம்ம about approximately அப்படின்ற மாதிரி மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். சோ அப்ராக்சிமேட்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்றதுக்கு. சோ நான் அவனை பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன், ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். So I met him about 3 years ago. So தட்ல நம்பர்ஸ், பொதுவா நம்பர்ஸ், டைம் இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து about யூஸ் பண்ணுவோம். So I met him about 3 years ago. அதே மாதிரி அவன் சுமார் ஒரு 6 அடி இருப்பான் அப்படின்னு சொல்றதா இருந்தா he's about 6 feet tall அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 3:30 மணி வாக்கு இருக்கும், 3:30 மணி இருக்கும், அந்த நேரத்துல தான் அவர் ஆஃபீஸை விட்டு கிளம்பினாரு அப்படின்னு சொல்றதா இருந்தா it was about 3:30 when he left the office. சோ இந்த வீடியோல நாம about and about to இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணாதான் அது நமக்கு லைஃப் லாங் மறக்காம இருக்கும். சோ நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much.